Joga de pra cima, empurra a buceta de frente. Joga de baixo pra cima, empurra a buceta de frente pra trás. Vai, 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 joga de ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸைஸ் 8.1ல் செகண்ட் சம் வந்து பார்ப்போம். கிளாஸ் 12 சாப்டர் 8 எக்ஸைஸ் 8.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 123 ஆஃப் 2/3. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கெலாம் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா தெரியும். f of x நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு f of x நாட் ப்ளஸ் f டேஷ் ஆஃப் x நாட் டெல் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இப்போது நமக்கு இந்த ஃபார்முலாவில் என்ன வேணும்? எக்ஸ் நாட் ஒன்று வேணும், டெல் எக்ஸ்னு ஒன்று வேணும். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 123. ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் இப்போ பாருங்களேன், 123ன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நியரஸ்ட்டாக இப்போது 125 எடுத்தீங்க அப்படின்னா 5 க்யூப் வந்து 125 வரும். வேறு இந்த மாதிரி 125 எடுத்தோம் அப்படின்னா 5 க்யூப் வந்து 125 வரும். ஸோ கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு போடுறதுக்கு வந்து சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தாரி இருக்க கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 125 வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ டெல் எக்ஸ் அப்படிங்கிறது இதுக்குமான டிஃப்ரென்ஸ். 123 மைனஸ் 125 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அதாவது 123 மைனஸ் 125 போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். அந்த டெல் எக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொஸ்டினில் இருக்கிறது f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். f ஆஃப் எக்ஸ்னால் இந்த என்ன வேல்யூ இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ f ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டேன். எக்ஸ் 2/3ன்னு எடுத்துட்டேன். இப்போது எக்ஸ் நாட் f ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா படி. ஸோ எக்ஸ் நாட்டோட வேல்யூ 125. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 125 அப்ளை பண்ணிட்டேன். மேலே 2/3 அப்படியே இருக்குது. 125 வேணால் என்ன எப்படி எழுதலாம்னா 5 க்யூப்னு எழுத முடியும். அப்போ தான் இந்த 3யும் கீழே இருக்க 3யும் இந்த கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ 5 ஸ்கொயர்னால் எனக்கு 25 கிடச்சிச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 25ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் 2/3ன்னு இருக்குன்னா இந்த 2/3 முன்னாடி வரணும். எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2/3 -1. அப்போது இது வந்து ஆஸ் பர் தி ஃபார்முலா, டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலா படிச்சிருந்திங்கன்னா அது தெரியும். மேலே பவரில் இருக்கிறத முன்னாடி எழுதணும், மறுக்கா பவரில் இருக்கிறது கூட -1 வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 3 இங்கே மல்டிபிள் ஆகும்போது 2 - 3/3ன்னு வரும். அப்போது உங்களுக்கு வந்து -3 + 2 அப்படின்னா -1/3. ஸோ இந்த எக்ஸ் பவர் -1/3 கீழே வரும்போது ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/3 வந்து வரும். ஸோ இதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நம்ம என்னதுக்கு கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 25 கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அதில் எக்ஸ் நாட்னா என்ன? 125. அந்த 125 மட்டும் நம்ம அடுத்ததில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்தது டெல் எக்ஸ்னு முன்னாடியே கண்டுபிடிச்சா -2. ஸோ -2 போட்டாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக 125 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ -2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி 125 வந்து நம்ம 5 க்யூப்னு எழுதணும்னா இந்த 3யும் கேன்சல் ஆகிரும். ஸோ மீதி 5 மட்டும் இருக்கும். ஸோ 3 × 5னா 15. ஸோ 2 × -2 போது -4. ஸோ அப்போ 25 - 4/5 4/15 இருக்கும். அப்போது இந்த 4/15 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2666 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 24.7334 அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். அப்படியே வந்து இதான் வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர். அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் வந்தோம் அப்படின்னா குவாட்ரபிள் ஆஃப் 15 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரியே இந்த 15க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போது 15க்கு நியராக இருக்குது 16 தான் வந்து உங்களுக்கு 2/4 வரும், 4 ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி கேன்சல் ஆக முடியும். ஸோ 16 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன? 15 - 16. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -1. ஸோ டெல் எக்ஸ் வந்து -1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கொடுத்துருக்கறது அப்படியே இந்த 15க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டு எடுத்துக்கணும். இப்போது
இப்படி இருக்கா, இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 1/4ன்னு சொல்லி நம்ம எழுத முடியும். அதனால் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்படி எழுதினா நம்ம ஈஸியாக போட முடியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் டெல் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன 16. ஸோ அதில் 16 அப்ளை பண்ணோம்னா 16 அப்படிங்கும் போது 2/4 போட்டோம் அப்படின்னா இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆன்சர். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ் பவர் 1/4ன்னு தெரியுமா, அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டா. ஸோ 1 இந்த மேலே இருக்க பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் 1/4 எக்ஸ் மார்க்கா பவரில் இருக்க கூட -1 போடணும். இதுதான் வந்து நான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் அப்போ இந்த 4 இங்கே போச்சுன்னா 1 - 4/4ன்னு வரும். அப்போது -3/4ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் பவர் -3/4 கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் பவர் 3/4ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இது நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டும் கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சா இதுவும் தெரியும். ஸோ இது டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 15 ஆஃப் 1/4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 2 எழுதியாச்சா. அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ இங்கே இருக்கா, அது அப்படியே எழுதிட்டோமா. டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து நமக்கு தெரியும் -1ன்ட்டு அதை எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன, எக்ஸ் நாட்டோட வேல்யூ தான் நமக்கு முன்னாடி இங்கே வச்சு எழுதிடுவோம் 16. ஸோ இங்கே 16 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2/4ன்னு எழுதலாம், இந்த 4 கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து -1 அப்படியே இருக்குது. இந்த 4 × 2 பண்ணி 2 க்யூப் இருக்குது இங்கே மேலே. அப்போ 2 க்யூப் வந்து உங்களுக்கு 8ன்னு எழுத முடியும். அடுத்த ஸ்டெப்பில் 4 × 8 32 ஆயிரும். அதே மாதிரி 1 × -1 -1/32ன்னு ஆயிரும். ஸோ இந்த 32வை இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64 -1/32ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 63/32ன்னு வந்து அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1.96875 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள். 26/1/3. இப்போது இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க வேல்யூ நம்ம எடுக்கணும் கரெக்டாக. ஸோ 27 தான் வந்து நமக்கு 3 க்யூபு. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் 27 வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 27. ரெண்டையும் இப்போ 26 - 27 போட்டால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, -1. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ -1. எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணுமா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, இந்த வேல்யூக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டு அப்படியே எடுக்கணும். எக்ஸ் ஆஃப் 1/3 ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை எழுதிட்டேன் மறுக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா படி. ஸோ எக்ஸ் நாட் என்ன 27, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் நாட் வேல்யூ அப்ளை பண்ணும். ஸோ 27/1/3. 27 எப்படி எழுதலாம், 3 க்யூப்னு எழுதலாம். ஸோ 3 கேன்சல். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 3. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் பவர் 1/3 இந்த 1/3 முன்னாடி வரும், 1/3 -1 போடுறோம். இப்போ இந்த 3 × 1னா 3, 1 - 3னா அப்போ -2/3. அப்போது எக்ஸ் பவர் -2/3 கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் பவர் 2/3 மாறிடும், எக்ஸ் பவர் 2/3 மாறிடும். ஸோ அது போட்டோம். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 3, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. டெல் எக்ஸோட வேல்யூ -1 இங்கே போட்டாச்சு. இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூஸ் 27 அப்ளை பண்ணுறோம். 27 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை 3 க்கும்னு மாற்றி 3 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 3 ஸ்கொயர் வந்து அடுத்தது 9. ஸோ அதே மாதிரி இந்த -1 இங்கே பார்த்தீங்கன்னா 3 -1 கீழே 3 × 9 27. ஸோ 3 - 1/27 வரும். 1/27 பண்ணோம்னா 0.370 ஆன்சர் கிடைக்கும். 3 - 0.370 வந்து 2.963. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பாய் கைஸ்.